வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி நம்ம மெஃபிஸ்டோவை இப்போதைக்கு எம்சிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வாண்டா விஷன் ஆரம்பித்த தீரி இப்போதாக நிறைவேறி இருக்கு. நானும் செய்ய மாட்டோங்களோன்னு பயந்துட்டேன். இப்போ கடைசியாக ஆலிசன் பர்கர்ஸ் இல்லை சாச்சா பேரன் கோஹனை ஃபைனலி மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அல்டிமேட்ரா எப்பா எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான கேஸ்டிங் சொல்லலாம்ல. எப்படிலாம் அந்த பக்கம் மெஃபிஸ்டோ பேசி மேனிப்புலேட் பண்ணுவோம் அதை வேற மாதிரி செஞ்சு காட்டியிருப்பாங்க. ஃபினாலே ஓரளவுக்கு டீசெண்டாக போயிருக்கும். எபிசோட் 4-5 எனக்கு என்னமோ லைட்டாக சில இடங்களில் ஃபில்லர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரெண்டுத்தையுமே ஒன்னாவே கொடுத்துருக்கலாம். அந்த வகையில் இப்போதைக்கு எபிசோட் 4 and 5 பிரேக் மொத்தமாக பார்த்துருவோமா? ஓப்பனிங் ஹுட் என்ன பிளான்ல இங்கே வந்திருக்காரு, ஹுட்டுக்கு என்ன தான் தேவைங்கிறத லைட்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜான் செத்துருப்பான். ஸோ பழங்காலத்தில் ஹுட் அண்ட் ஜான் ஒரு இடத்துல திருட போயிருப்பாங்க. திட்டம் போனது வேற எந்த ஒரு இடமும் கிடையாது, அவருடைய வீடு தான். அவருடைய வீட்டுக்குள்ளே திருட போயிருக்கான் பிச்சைக்கார பையன். ஏன்னா சின்ன வயசுலேயே அவருடைய அப்பா ஆர்த்தர் ராபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு வெளில தோர்த்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவனை சுத்தமாக பிடிக்காதாங்க. பிடிக்காதுன்னா பிடிக்க வச்சுக்கணும்டா, புள்ள தானடா, புள்ளையாண்டா அச்சு தோத்துற கொய்யால. பட் பார்க்கர் ராபின்ஸ் அதுக்கும் மேலே அவங்க அப்பா கிட்ட இருந்தே சொத்தை எழுதி வாங்கிக்கலாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கான். நல்ல அப்பா, நல்ல பையன், நல்ல குடும்பம்டா எப்பா. அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டை சுற்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். நான் செத்துருப்பான்னு நினச்சேன். பட் இதே செக்யூரிட்டி கார்டை பார்த்தீங்கன்னா 5th எபிசோட்லேயுமே சுற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு நொண்டி வரதை உங்களால் கிளியராக கரெக்டாக பார்க்க முடியும். அப்போ சுட்டது இப்போ வரைக்குமே எஃபெக்ட் இருக்கு போல. ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கே ஏன்டா நீ வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படி தான் எனக்கு கேட்க தோணுது. பட் எனிவேஸ் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி ஜான் அண்ட் பார்க்கர் 2 பேருமே தப்பிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜான் சொன்னது இப்போ வரைக்குமே பார்க்கரோட மைண்டில் கேட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் மெஃபிஸ்டோ உள்ள பூந்து இந்த பக்கம் நம்ம பார்க்கருக்கு தேவையான அந்த ஹுட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதன் மூலியமா மெஃபிஸ்டோ பார்க்கர் கூட பேசிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ பார்க்கரை இந்த பூமியோட தெதர் பண்ணி வச்சிருக்கிறது இந்த மெஃபிஸ்டோ கிட்ட முழுசா இழக்க விடாம பண்றது ஜானோட வயசா தான் இருந்திருக்கு போல. ஏன்னா ஃபைனல் எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரலி பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராகவே மாறி இருப்பான். அவன் கம்ப்ளீட்டாவே மெஃபிஸ்டோக்கு அடிமையாயிருப்பான். ஆனா அவனை அடிமையாக்க விடாம கிட்டத்தட்ட பூமியோட தெதர் பண்ணி வச்சுட்டு இருந்த ஒரு வேலையை ஜான் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜான் செத்துட்டு அப்புறம் அவருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணவும் அவன் மைண்டில் இருக்கக்கூடிய இந்த மெஃபிஸ்டோட அந்த வாய்ஸை சப்ரஸ் பண்ணவும் யாரும் இல்லை. ஸோ பார்க்கர் கம்ப்ளீட்டாகவே மெஃபிஸ்டோ கிட்ட தானே இழந்துட்டான். இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டச் இருந்துச்சு. இதன் மூலியமா ஜான் எந்த அளவுக்கு பார்க்கருக்கு முக்கியங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஜானோட இழப்பு பார்க்கர் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லி அவன் கூட்டத்துக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ரீரியால பார்க்கரோட கண்ணை நேராக பார்க்க முடியல. ஏன்னா அவன் சாவுக்கு ரீரியுமே ஒரு காரணமாக அமைச்சிட்டான். காரணம் இல்லை, லிட்டரலி மர்டர் தான் அது. அவன் நினச்சிருந்தா ஜானை காப்பாற்றிருக்கலாம், வேணும் தானே காப்பாற்றாம போனான். அப்போ மர்டர் தானே. பக்கம் பார்க்கருக்குமே அது தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. கொஞ்சம் அவர் தன்னுடைய அந்த கூட்டத்து மேலேயுமே கடுப்பாகிற மாதிரி தான் தெரியுது. அந்த கூட்டமும் இந்த பக்கம் பார்க்கர் ஏன் இந்த மாதிரி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் கிரீவ் பண்ணிட்டு இருக்கான். லைக் அந்த இழப்பை கடந்து வர பார்க்குறான். அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கர் பார்த்தீங்கன்னா மேலே ஐஸ் பாத் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் தண்ணி கடியில் மூழ்கி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 11 நிமிஷம் தண்ணி கடியில் அவர் மூச்சை அடக்கி வச்சுட்டு ஐஸ் பாத் எடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா ஹுட்டோட பவர்ஸ், அந்த இன்விசிபிள் பவர்ஸை மூச்சடக்கினா மட்டும் தான் ஆக்சஸே பண்ண முடியும். அதனால் ஹுட் மூச்சடக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹுட்டோட ஒரு துண்டை ஆட்டி போட்டு அதை நம்ம ரீரியை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருப்பான். உள்ள பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மாதிரி அதுக்கு மேலே எனர்ஜி வெளிப்படுது. கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்ததுல இது வக்கண்டா எனர்ஜி கிடையாது, பிம்ப் எனர்ஜி கிடையாது, ஸ்டார்க் எனர்ஜி கிடையாது, க்ரீ எனர்ஜி கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவா. க்ரீ எனர்ஜியா? ஆமாம், க்ரீயை பற்றி இவளுக்கு எப்படி தெரியும்? அது டாப் சீக்ரெட்டான விஷயம் கிடையாது. ஐ மீன் லைக் க்ரீ பூமிக்கு மார்வல் கேப்டன் மார்வல் போய் வந்துட்டாங்க. ஆனால் க்ரீ பற்றி யாருக்குமே தெரியாதுங்க. பப்ளிக் நாலேஜுக்கு க்ரீ பற்றி ஐடியா இருக்கானே? மேபி ஸ்க்ரல்லை பற்றி தெரிய வாய்ப்புகள் இருக்குது. சீக்ரெட் இன்வேஷனில் ஸ்க்ரல்ஸ் எல்லாம் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கலாம். ஆனால் க்ரீஸு எப்படி க்ரீ டெக்னாலஜி அது எங்கே நான் தேடி கண்டுபிடிச்சாங்க? மேபி லைக் இவ ஷூரி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தால அந்த சமயத்தில் வக்காண்டாக்குள்ளே ஏதாவது க்ரீ வந்துட்டு போயிருப்பாங்களோ, அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த க்ரீ பற்றி தெரிய வந்திருக்குமோ. இது லைட்டாக பிளாக் பேந்தர் 3 நடித்தல மாதிரி ஃபீல் ஆகுதே. உங்களுக்கு எப்படி? இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை நாட்டலி கேட்டிருப்பான். நீ ஏன் ஷூரிக்கு கால் பண்ணக்கூடாது, ஷூரி கிட்டே ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க நான் கேட்டால் ஷூரி கொட்டுருவாளா அப்படின்னு சொல்லி லைட்டாக அதை மாக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் தான் ஜிக்ஸ்டேன் அரெஸ்டான நியூஸ் நம்ம ரீரிக்கு தெரிய வருது. ஜிக்ஸ்டேன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க்கெட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லூம் கிட்ட மாட்டிருக்கும். அதன் மூலியமா இவனை பேக் ட்ராக் பண்ணி இவன் தான் உண்மையான ஜிக்ஸ்டேனுங்கிற விஷயத்த உலகம் முழுக்க பரப்பிடுவாங்க. ஸோ அண்டர் கவரில் வாழ்ந்துட்டு தான் ஹாப்பியான லைஃபாக இல்லைனாலும் யாருக்கும் தெரியாத ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்த ஜோ மெக்லடி இப்போதைக்கு ஜிக்ஸ்டேனா உலகம் முழுக்க தெரியப்படுறாரு. எந்த ஒரு விஷயம் பரவக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே தெரிய வந்துருச்சு. தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அவள் தான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால வெளியில் வந்தால் வேலை கிடையாது, உள்ளே தான் நாசமாக போயிடுவான். அந்த ஒரு கோவம் அப்படியே ரீரி மேலே திரும்புது. ரீரி என்னதான் பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் உன் மேலே இருக்க அந்த கோவத்தை நான் காட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை, என்னுடைய மொத்த ஐடென்டிட்டியுமே அழிச்சிட்டல அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் அங்கேருந்து போவார். இதை பார்த்த ஹுட்டு கிளியராக கட்டாக புரிஞ்சுக்கிட்டாரு ரீரிக்கு எங்கேருந்து டெக் சப்ளை கிடைக்குதுன்னு. ஸோ இதை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு டேரெக்டாக ஜெயிலுக்குள்ளேயே போய் நம்ம ஜிக்ஸ்டனை தான் பக்கம் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி சின்னதாக பேசி சமாளிக்கிற மாதிரி தெரியும். மெஃபிஸ்டோ கிட்ட வந்து பல வித்தைகளை கற்று வச்சிருக்கான் பார்த்தீங்களா. எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஜிக்ஸ்டேன் இப்போதைக்கு செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஜெயிலேருந்து வெளியில் தப்பிச்சு இன்னொரு பெரிய தப்புமே பண்ணுறாரு. அண்ட் ஆப்வியஸாக ரீரி வில்லியம்ஸை பழி வாங்குறதுமே குறிக்கோளாக வச்சிருக்காரு.
பார்க்கறதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக நம்மளை தேடி தான் வருவான். ஸோ அதனால் நம்ம ஃபேமிலி பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ரீடி தன் வீடை சுற்றி ஏற்கப்பட்ட கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணுறான். அண்ட் முக்கியமாக அவங்க அம்மாவுக்கும் இவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு வாட்ச் கொடுப்பான். இந்த வாட்சை நீங்கள் எபிசோட் 1ல் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த MIT ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருப்பால, அதுதான் இங்கே திரும்ப ரெப்ளிகேட் பண்ணப்பட்டிருக்கேன். லிட்டரலி ஒரு புல்லட்டே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வாட்ச். இது கண்டிப்பாக அவங்க அப்பா செத்துட்டப்புறமே இவளுக்கு ஐடியாவாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா போலங்க. ஆனால் அந்த ஜே கிட்ட இந்த வாட்சை கொடுக்கும்போது சின்னதாக ஸ்டார் ட்ரெக்குக்கான இந்த ரெஃபரன்ஸுமே வந்திருக்கும். ஸ்டார் வார்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், ஏன் ஸ்டார் ட்ரெக்கை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்பாக் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும், ஆனால் எனக்கு ஸ்டார் வார்ஸ் பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. இதில் ஸ்டார் ட்ரெக்கை பற்றி என்னத்தங்க சொல்கிறது? பிக் பேங் தேரியில் அப்பப்போ ஷெல்டன் இதை பற்றி பேசுவார், அதை வச்சு சொல்கிறான். அவ்வளோதான். என்னதான் சுற்றி இருக்கவங்கள அவள் பாதுகாத்துட்டான் அப்படிங்கிற தாட் வந்திருந்தாலும் ஸ்டில் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுட்டை நினச்சி பயப்பட தான் செய்கிறான். அந்த பைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது அவளுக்கு. கிட்டத்தட்ட அயன்மேன் 3லேயுமே நம்ம டோனி ஸ்டார்க் இதே ஒரு பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால தான் சும்மா இருக்காமல் ஏகப்பட்ட சூட்ஸாக அடிக்க தள்ளிட்டு இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த ரீதியுமே கையாளுற மாதிரி தான் தெரியுது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பாட்ஸை காப்பாற்ற வந்திருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயுமே அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு ரீதி அவளுடைய சூட்டை போட்டுக்கிட்டே வந்து அம்மாவை காப்பாற்ற வந்திருப்பான். நிறைய இடங்களில் அயன்மேனுக்கான இந்த ரெஃபரன்ஸ் பச்சையாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்க அம்மாவுக்கு ரீதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரிய வர ரீதியுமே மேஜிக்காகவே ஹேண்டில் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு கடைக்கு வந்திருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டோனட்னு எழுதப்பட்டிருக்கு. ஸ்டான்லிக்கான ரெஃபரன்ஸாக இருக்குமோ? உள்ளே போனால் அந்த இடத்துல தான் நம்ம புதுசாக ஒரு கேரக்டர் மீட் பண்ணுறோம், ஜெல்மா. வெல்மா கிடையாது, ஸ்கூபிடோ. அது இவ ஜெல்மா. ஸோ டெக்னிக்கலாக ஜெல்மா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒரு மைனரான கேரக்டர் தான். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மேஜிக் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அகாடமின்னு சொல்லி பார்த்தா நடத்திட்டு இருப்பாரு. காமதாட்ச் கிடையாது, காமதாட்சில் தான் நிறைய ப்ரொஃபஷனல் இந்த சாஸ்திரஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ரேஞ்ச் இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி மூலியமாக நிறைய சின்ன பசங்களுக்கு பேசிக்கான இந்த சாஸ்திரி ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு பாக்கெட் டைமென்ஷனில் தான் இருக்கும். இந்த சீரீஸ்லையுமே நிறைய இடங்கள் அந்த பாக்கெட் டைமென்ஷனை சூப்பராக டீஸ் பண்ணியிருப்பாங்க. பார்வலுமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி சீரிஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கான அடித்தளமாக இருக்குமான்னு தெரியல. ஜெல்மா லிட்டரலி மேஜிக் பண்ணுறான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் ரீலி செம ஷாக் ஆகிடுறான். என்ன இருக்கு, அவன் மேஜிக்கை நேரில் பார்த்தது கிடையாதுல. அவளுடைய அந்த மேஜிக் இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சாங்டமில் இருக்க மாதிரி. முக்கியமாக பிரெயின் மேக்கஸ்ங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. இது மண்டுக்குள்ளே போச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வேற சொல்லியிருப்பான். ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா காமிக்கில் ஜெல்மா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஹெல்ப் கேட்டு போனதே மண்டையில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் மேக்கஸை எடுக்கிறதுக்காக தான். அதுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ஹுட்டோட பாட்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது நேச்சுரல் தான், வேற ஒரு டைமென்ஷனில் உருவாக்கப்பட்டிருக்கேன் அண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற ஒரு டைமென்ஷனா ஆப்வியஸாக ஹெல் டைமென்ஷன் தான். மெஃபிஸ்டோ அங்கே தானே வந்திருப்பாரு. ஸோ இந்த டைமென்ஷன் சம்மந்தப்பட்டவங்க யார் கூடயுமே நீ பேசாத பழகாத, அவங்ககிட்ட வந்து 10 அடி தள்ளியே நில்லு அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா மெஃபிஸ்டோ சும்மா இருக்க மாட்டாங்க, வந்து உங்களை பேசி அழகாக மயக்கி உங்கள் சோலை எழுதி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஐ மீன் அவன் பேசும்போது எங்கேயாவது உன் சோலை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கேட்குறானா பார்த்தீங்களா? உனக்கு தேவையில்லாததை தான் நீ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆசாவதி காட்டி மைக்கிறான். இப்படி மைக்கினா எவனாச்சும் எழுதி கொடுத்துருவான் சோலை. அப்படி பேசுகிறா கூட நீ பழகாத அப்படின்னு சொல்லி நம்ம அயன் ஹார்ட்டை வெளில அனுப்ப. அயன் ஹார்ட்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்துடும். உங்கள் அப்பா பேச தான் நீ கேட்குறேன், என் பேச்செல்லாம் கேட்க மாட்டல அப்படின்னு சொல்லி பேச அயன் ஹார்ட் அந்த சண்டை போட்டு அங்கே கிளம்பி போயிடுவாங்க. போகிற வழியில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்த மாதிரி இந்த எபிசோட்லேயுமே அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக்ங்கிறது உண்டாகுது. தன்னை சுற்றி இருக்கவங்களை காப்பாற்றணும், இந்த சூட்டையுமே அப்கிரேட் பண்ணணுங்கிற அந்த தாட்டே பேனிக் அட்டாக்கை கொடுத்துருக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு ஜங்க்யார்ட் பக்கத்தில் அவளை இறக்கி விட்டுட்டு சூட்டில் இருந்த நம்ம நேட்டலி பார்த்தீங்கன்னா ஜேவை கூட்டு இங்கே வந்திருப்பான். ஜேவியர் ரீதி தான் இங்கே கூட்டு வந்திருக்கான்னு நினைப்பாரு. பட் அதுக்கப்புறம் தான் நேட்டலி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண, என் தங்கச்சியோட அந்த ஃபேஸை நீ எப்படி எடுக்கலாம், இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் எத்திக்கல் கிடையாது, இவளை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். ரீதியுமே ஒரு செகண்ட் இந்த பக்கம் நம்ம நேட்டலியை டெலீட் பண்ணிடலாமா அப்படிங்கிற தாட்டில் வருவான். பட் நேட்டலி கோச்சிக்கின்னு அந்த சூட்டத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் ஜேவியருமே என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், இந்த வாட்சை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவார். ரீதி வேறு வழி இல்லாமல் அந்த வாட்சை எடுத்துக்கிட்டு இப்போ டேரெக்டாக ஜெல்மாவை பார்க்க கிளம்பியிருப்பான். இதுக்கு நடுவில் பிரிசன் வந்து எஸ்கேப் பண்ண நம்ம ஜிக் ஸ்டேனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பயோனிக்ஸ் மூலியமாக வேறு மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கரோட டீம். இந்த டெக்னாலஜிலாம் அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு தெரியல. பட் மத்ரிபூருங்கிற அந்த வார்த்தையை மட்டும் ஸ்லக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மத்ரிபூரில் இதோட பயங்கரமான டெக்னிக்லாம் சுற்றிட்டு இருக்கும் போலையே, அது எல்லாத்தையுமே என் உடம்போட இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போதைக்கு ஜிக்ஸ்டேன் மொத்த டெக்னாலஜியுமே தான் உடம்புக்குள்ளே செலுத்திட்டு இருக்காரு. அதோடைய கண்ட்ரோல் மூளைக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெளியில் அட்மின் சார்ஜுங்கிறது பார்க்கர் ராபின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ லிட்டரலி இப்போதைக்கு பார்க்கர் ராபின்ஸ் மெஃபிஸ்டோ ரோல் தாங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிக்ஸ்டேனுக்கு தேவையான அந்த பயோனிக்ஸை கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த கண்ட்ரோல் இவங்கிட்ட இருக்கு. மெஃபிஸ்டோ எப்படி ஒருத்தவனோட சோலை கண்ட்ரோல் வச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த மொத்த ஜிக்ஸ்டேனையுமே பார்க்கர் ராபின்ஸ் கண்ட்ரோல் வச்சிருக்க பார்க்குறாருங்க. ஒரு குட்டி மெஃபிஸ்டோவாக மாறிட்டாரு அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ அவங்க டீமை எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஃபைனல் மிஷன் பயங்கரமாக இருக்க போகுது. ஆனால் அந்த மிஷனுக்கு முன்னாடி ஜானை கொலை செஞ்ச
இந்த ரீரி வில்லியம்ஸை தலையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி அவன் மொத்த டீமையுமே ரீரி வில்லியம்ஸ் பக்கம் திருப்பி விடுறான். 10வது குறைக்கு ஜிக்ஸ்டென் வேற கண்ட்ரோலில் இருக்க அந்த சமயத்தில் ரீரி வில்லியம்ஸுக்கு ஆப்பு தேடி வந்துட்டு இருக்கு. இதோட எபிசோட் 4 முடியுது. அப்படியே நம்ம எபிசோட் 5 கிக் ஆஃப் பண்ணும்போது ஓப்பனிங்லேயே சிக்காகோ மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலி ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸை அந்த மெமரிஸ் மூலிமா பார்த்துட்டு இருப்பான். பில்கேட்ஸு டோனி ஸ்டார்க்கை விட பணக்காரனாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே, அதை பார்த்து இப்படி தான் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த சிரிப்பை ரீக்ரியேட் பண்ண பார்ப்பான். அவங்க எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த மெமரி நடந்த இடத்துலேயே இவ்வளோ உட்காந்து அதை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இவன் இங்கே தான் இருக்குங்கிற விஷயம் ஸ்லக்குக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக ஸ்லக் உள்ள புந்து மேக்னெட்ஸை வச்சு அழகாக அவளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இந்த பக்கம் அயன்ஹார்ட் ஆர்மராக ஆட்டை போட்ட மாதிரி தெரியும். ஏமா இவ்வளோ வீக்கான செக்யூரிட்டியாமா நீ வச்சிருக்க அயன்ஹார்ட், இவ்வளோ பெரிய முக்கியமான டெக்னாலஜி ரொம்ப வீக்கான செக்யூரிட்டி வச்சிருக்கா. இந்த பக்கம் அயன்ஹார்ட் ஜெல்மாவை மீட் பண்ணி அந்த கோட்டோட ஆரிஜினை பற்றி தெரிஞ்சுப்பான். ஸோ கோட்டோட பவர்ஸ் டார்க் டைமென்ஷனில் தான் வந்துட்டு இருக்கு. டொர்மமு தான் ஓனருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டொர்மமோட அந்த காமிக் அக்யூரேட் லுக்கை அங்கே காமிச்சிருப்பாங்க. பார்க்க டக்குன்னு நிறைய பேருக்கு கோஸ்ட் இடம் மாதிரி தெரியலாம், பட் இது டொர்மமோட அக்யூரேட் லுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ப்ரீவியஸாக டொர்மமோட டார்க் டைமென்ஷன் பவரை டேப் பண்ண ட்ரை பண்ண கேசிலியஸ்க்கும் இந்த நிலமை தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் பார்க்கர் ராபின்ஸும் மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அயன்ஹார்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அந்த சமயத்தில் அயன்ஹார்ட் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு பிளட் சிப்ளிங்ஸும் க்ளவுனும் அடிக்க வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பிளட் சிப்ளிங்ஸ் ஆரம்பத்தில் லிட்ரலி ஒரு பவர்ஃபுல்லான எல்லா வித்தைகளையுமே தெரிஞ்சா அவ்வளோ ஹை செக்யூரிட்டியான இடத்துல இருக்க எல்லா காசையுமே அசால்ட்டு பண்ண அந்த 2 பேர் ரீரி அடிக்க முடியாமல் திணறுவாகிக்க. அதை பார்த்தா தான் சிரிப்பாக இருக்கும். பட் ரீரி சூட் இல்லாமலேயும் என்னால் சர்வே ஆக முடியும்னு சொல்லி காட்டுறதுக்காகவே இந்த கிச்சன் ஃபிட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி அயன்மேன் 3லையுமே அகைன் ஒரு கிச்சன் ஃபிட்டுங்கிறது நடந்திருக்கும். அயன்மேன் 1, 2, 3 இருக்குல்ல, அதில் நடந்த முக்கியமான விஷயங்களை லைட்டாக பட்டிட்டிங் பண்ணி தான் அயன்ஹார்ட் சீரிஸை கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த இடத்துல ரீரி முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே சண்டை போடுவான். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்த பிளட் சிப்ளிங்ஸ் அந்த பஞ்சை புல் பண்ணாமல் தான் தெரியும். அவங்க நிஜமாலே ரீரியை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை போல. ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக அந்த ஃபைட் போயிருக்கும். பட் எனிவேஸ் அந்த ரீடி வந்து பார்த்தீங்கன்னா தன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி மட்டும் தான் அங்கே தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் எபிசோடில் ஜே தூக்கி போட்டு போன அந்த வாட்சோட ஃபோர்ஸ் ஃபீல்டை யூஸ் பண்ணி டெக்னாலஜியோட அந்த திறமையை யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே ஒரு ஷீல்டுக்குள்ளே பிடிச்சி வச்சிருவான். இந்த சமயத்தில் கரெக்டாக க்ளவுன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெடிகுண்டெல்லாம் இருக்குது, எப்படி நான் போட்டு தள்ளுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே பேசிக்கிட்ட ஒரு சின்ன சண்டைங்கிறது போயிருக்கும். இதில் க்ளவுனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்ஹார்ட் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேம்பேஜை நம்ம பார்க்கர் தான் போட்டு தள்ளியிருக்கான். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு லைபிலிட்டி தான். இப்போ தேவை முடிச்சிட்ட அப்புறம் போட்டு தள்ளிடுவான். உச்சாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி க்ளவுனு லைட்டாக திசை திருப்பி அங்கே க்ளவுனையுமே அடித்து போட்டுட்டு வெளியில் வந்தான். அந்த இடத்துல நம்ம ஸ்லக்கு காரை விட்டு ரீரியை ஏற்ற ட்ரை பண்ணுவான். கரெக்டாக உள்ள இருந்த நேட்டலி ஆர்மரை ரெடி பண்ணி ஆர்மர் மூலிமா ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோ லேண்டிங்கே போடுவாங்க. நல்லாயிருக்கும். இது எக்ஸாக்டாக காமிக் புக்குக்கான ரெஃபரன்ஸ் தான். ரீரி தனக்கான அந்த ஆர்மரை ரெடி பண்ணிட்டு தப்பிச்சு எஸ்கேப்பாக ட்ரை பண்ண 2 கைதிகளை இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணி தான் பிடிப்பான். அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த இஷ்யூ கடைசியில் அந்த ஆர்மர் சிலுசெல்லாம் உடஞ்சிருக்கும். அதுவும் இங்கே நடந்திருக்கும். இந்த சண்டைக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லி ஸ்லாக் வந்து கிளம்ப மாச கட்டின ரீதியை அடுத்த செகண்டே வாந்தி இருக்க வச்சு கேவலமான ஒரு காமெடி சீக்வன்ஸ். ஏன்டா அப்படி மாசாவே மெயின்டைன் பண்ண வேண்டியதானே. பட் இந்த இடத்துல நம்ம நேட்டலிக்கும் ரீரிக்கும் சின்ன சண்டை வந்திருக்கும். ஜே கூட பேசிட்டு இருக்கும்போதே எங்கே கிளம்புனேன் அப்படின்னு சொல்லி கேட்க நேட்டே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூக்க போயிடுவான். ஐ மீன் லைக் லிட்டரலாக அந்த ஏஏ ஷடோன் ஆகிருக்கும். சரி ஆர்மரை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணி இந்த எஸ்கேப் எல்லாம் சொல்லி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜிக் உள்ள போது ஆர்மரோட மொத்த எனர்ஜியுமே சூறையாடிடுவார். ஐ மீன் லைக் லோ பேட்டரிக்கு புஷ் பண்ணுவார். ஜிக் இப்போதைக்கு கம்ப்ளீட் காமிக் அக்யூரேட் வில்லனாகவே வந்து இறங்கியிருக்காருங்க. இந்த இடத்துல நம்ம அயன்ஹார்ட் கீழே அந்த விழும்போது இப்போ தரையிறங்கின அந்த போர்டை மட்டும் பாருங்க, OUCH அந்த வார்த்தைகள் மட்டும் உடையலை. அவுச் அடித்தா அவுச்சுன்னு சொல்லி கற்றுவோம்ல, அதை அப்படிங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காமிக்கலாக தான் இருக்கும். அவுச்சுங்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அயன்ஹார்ட் பார்த்தீங்கன்னா நீ தப்பு செஞ்சுட்ருக்க, உன்னை நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க என் வாக்கியா அழிச்சிட்டு என்னை சரி பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லி ஜீக்ஸ்டெயின் அயன்ஹார்ட்டோட அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி லிட்டரலி அயன்ஹார்ட்டோட அந்த ஆர்மரை ரீரி வில்லியம்ஸோட கூண்டா மாற்றிடுறான். உள்ளேருந்து ரீரி வில்லியம்ஸ் தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிடறான். அயன்ஹார்ட் ஜிக்ஸ்டனை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவன் உடம்புல மாடிஃபை பண்ணப்பட்ட ஆர்குமெண்டட் பயானிக்ஸ் இருக்க விஷயத்தை நோட் பண்ணுறான். ஆனால் வாய்ஸ் கமாண்டுங்கிற எந்த ஒரு விஷயமும் அப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகலை. எபிசோட் 6 தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க போல. ஜிக்ஸ்டனுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஓப்டியஸ்டனோட அந்த டெத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டோட இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் ஓவர்டோஸ் ஆகி தான் அவர் இறந்துருப்பாரு. ஸோ எந்த வகையில் அப்பா இறந்தானோ அதே தன்னுடைய சக்தியாக மாற்றிட்டு வந்து நிற்கிறான் புள்ள. அண்ட் அந்த பக்கம் ஓப்டியஸ்டேன் அயன்மனுக்கு வில்லனாக வந்த மாதிரி ஜிக்ஸ்டெயின் அயன்ஹார்ட்டுக்கு வில்லனாக மாதிரி இருப்பார். பட் ஸ்டில் அவன் நல்லா வந்தாங்க. அவன் நினச்சிட்டு தான் இந்த இடத்துல நம்ம அயன்ஹார்ட்டை கொண்டு இருக்கலாம். பட் கொல்லாமல் நான் கொன்னதான் சொல்லிக்கிறேன், இந்த சிக்காகோலேருந்து எஸ்கேப் ஆகிடு, வெளில போயிடு அப்படிங்கிற மாதிரி அயன்ஹார்ட்டை வார்ன் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அகெயின் ஜிக்ஸ்டெயின் இஸ் அ குட் கேரக்டர். பட் சுச்சுவேஷன் அவனை கெட்டவனா மாதிரி இருக்கு. நம்மளுக்கே அந்த தாட் வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அமைதியாக சுற்றிட்டு இருந்தவனை கொண்டு வந்து எப்படி கோத்து விட்ருக்கா அயன்ஹார்ட்டுன்னு. அயன்ஹார்ட் இங்கே தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஆர்மரை உடச்சிக்கிட்டு வெளில வருவா. அந்த மொத்த ஆர்மருமே இங்கே போட்டுட்டு போயிருப்பா. இதை யாராவது எடுத்து ரீமாடல் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பட் இந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் மெட்டஃபரிக்கலாக தான் அமைஞ்சிருக்கும்.
அவளுடைய பழைய லைஃப்பை கேரி பண்ணாமல் ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்த மாதிரி பழைய ஆர்மரை கேரி பண்ணிட்டு போய் தானே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனைகளை நம்ம கேரி பண்ணாமல் மற்றவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம், மற்றவங்க கூட நம்ம இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை பற்றி எல்லாத்தையுமே அவங்க அம்மாக்கிட்டையும் ஜேவியர்கிட்டையும் அவள் ஷேர் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பழைய லைஃப்லேருந்து பழைய ஆர்மர்லேருந்து அவள் வெளியில் வந்து புது மனுஷியாக மாறுறான் அப்படிங்கிறத அங்கே மெட்டஃபரிக்கலாக சொல்ல வராங்க. லைக் அந்த கொக்கூனில் புழு வந்து பட்டர்ஃப்ளையாக மாறும்ல, அதே கான்செப்ட் தான். ஷீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹர் ஷெல். ஸோ வெளியில் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல எனக்கு ஒன்றால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே ரீதியை கேரியோட அந்த கேரேஜுக்கு கூட்டு போயிடுவாங்க. கேரி கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஜிஏ மட்டும் விட்டு அடிக்கும். ஸோ மிச்சம் இருக்கிறது ரீ கேரேஜ். ஸோ செல்லமாக அந்த ஜேவியர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே ரீவியை ஷாட்டாக ரீங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ கேரியோட அந்த கேரேஜ் இப்போதைக்கு ரீயோட கேரேஜாக மாறுது. நேட்டலியோட ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் மூலிமா நம்ம அயன்ஹார்ட்டோட சின்ன வயசு மெமரிஸ் வந்து ப்ளே ஆகுது. எக்ஸாக்டாக நம்ம அயன்மேனுக்கு அந்த பாஃப் டெக்னாலஜி மூலிமா சின்ன வயசு மெமரி ப்ளே ஆயிருக்கும்ல, அதே மாதிரி தான். லிட்ரலி இந்த பக்கம் அயன்ஹார்ட் பாஃப் டெக்னாலஜியை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசில் ஒரு பிரச்சனையை ஹெட் ஆன் ஃபேஸ் பண்ணாமல் அது கொஞ்சம் வெளியில் இருந்து ரிலாக்ஸிங்காக மற்றவங்க எல்லாருக்கிட்டுமே ஷேர் பண்ணி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. அது இப்போதைக்கு ரீதிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஹெட் ஆனாக தனிமையாக ஃபேஸ் பண்ணாமல் ஒரு கூட்டமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் இப்போ நான் சூட் செய்கிறதுக்கு எனக்கு சில ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்க அவங்க அம்மாவும் எனக்கு இது முன்னாடியே நடக்கும்னு தெரியும், அதனால தான் நீ வித்த காரை வேற கூட காராக வாங்கி வச்சுருக்கேன், உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்படின்னு சொல்லி அந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ரைட்டு, இதை பாட்டாக பிரிச்சுட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச காரை பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா யோசிப்பாங்க, இதுக்காகடா கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினேன்னு. ஜே, லேண்டன், நாட்டு, ஜெல்மா அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு சூட்டை மட்டும் இல்லாமல் சூட்டை பவர் அப் பண்ணுறதுக்காக மேஜிக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரீபில் பண்ணுற அந்த சூட்டுக்கு சோலார் எனர்ஜி, வின் பவர் மட்டும் பார்த்தாது, அதுக்கு முன்னாடி எனர்ஜி தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த க்ளோக்கை அழிக்கிறதுக்கு பல வித்தியாசமான டெக்னிக்ஸ் வந்து கையாண்டுருப்பாங்களே, அது எதுவுமே இந்த பக்கம் ரீதிக்கே கை கொடுத்துருக்காது. அழிக்க முடியாத ஒரு பொருள் அதிகமான எனர்ஜியை வெளிப்படுத்துன்னு அர்த்தம். அதை நம்ம சூட்டை பவர் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பார்ட் ஆஃப் த க்ளோக்கை ஆக்ரேக்டாக யூஸ் பண்ணலாங்கிற ஐடியா தான் ரீதிக்கு வருது. அண்ட் மேஜிக்கால் தான் நடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த சூட்டை மேஜிக்கை வச்சு பவர் அப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவோட ஜெல்மாவை வர வச்சு அவங்க ஒரு வித்தியாசமான விச் கிராஃப்டே நடக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் பார்க்கர் அன்றைக்கி நைட்டு போக போகிற மேன்ஷன் ஹைஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காரு. பட் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்கருக்கு ஆப்போசிட்டாகவே நிற்குது. முக்கியமாக க்ளவுன் ரேம்பேஜை கொண்டது நீ தானே அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் எங்களே நீ கொண்டுடுவியா, ஃபேமிலின்னு சொன்ன, இப்போ கடைசியில் எங்களை நீ லைபிலிட்டியாக தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகிக்கிறதுக்கு பார்க்கருக்கே க்ளவுன் மேலே சமக்கடுப்பு வந்தது. இதுக்கு நடுவில் ஜெரியுமே பார்க்கரை அடிக்க நீங்கள் யாருமே எங்களுக்கு தேவையில்ல, நீலாம் என் ஃபேமிலியே கிடையாதுன்னு சொல்லி எடுத்து பேசிடுறாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக அந்த மொத்த டீமுக்குள்ளுமே ஒரு பிளவை ஏற்படுத்தி தான் சொல்லணும். ஸோ பார்க்கர் இப்போதைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். அந்த ஹுட் உன்னை கெட்டவனா மாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன வார்னிங்கை மட்டும் கொடுத்துட்டு அந்த டீம் இப்போதைக்கு பார்க்கர்கிட்டேருந்து விலகிடுறாங்க. பார்க்கர் இப்போ தனியால் ஆகிடுறான். பட் ஸ்டில் அவன்கிட்ட அந்த ஜீக்கோட கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த பக்கம் ஜீக் இந்த பார்க்கர்கிட்ட நான் அயன்ஹார்ட்டை கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துருப்பாப்புல. ஆனால் பார்க்கருக்கு அது உண்மையிலங்கிறது தெளிவாகவே புரியுது. ஸோ ஜீக் ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சணும்னு சொல்லி ஜீக்கை கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. லிட்டரலாக முதல்ல பப்பட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஜீக் வேணான்னு சொன்னாலும் அவருடைய கண்ட்ரோல் வந்து வெளில வர முடியலங்க. நம்ம ஜீக்கை கூப்பிட்டுக்கிட்டு பார்க்கர் டேரெக்டாக அவங்க அப்பாவோட மேன்ஷனுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல ஜீக்கோட ஹெல்ப் மூலிமா இருக்க எல்லா அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுமே அடித்து போட்டுட்டு பார்க்கர் மட்டும் தனியாக உள்ளே போய் அவங்க அப்பா கூட பேசுவார். வழக்கம் போல் கான்டாக்டில் சேவ் பண்ணுன்னு வந்து நிற்பான். மொத்த சொத்தையும் எனக்கு எழுதி கொடுங்கிற மாதிரி. இது டேடி இஷ்யூ தாங்க, ரொம்ப சிம்பிளான டேடி இஷ்யூ. பேசி தீர்த்துக்கிற விஷயத்துக்கு தக்காளி மெஃபிஸ்டோ கிட்டலாம் டீலிங் போட்டிருக்கான். பார்த்திங்களாங்க, இவன் தற்கொலையாக இருப்பான் போல். படிக்காத தற்கொலை படிக்க வைங்கடான்னு சொன்னால் கேட்குறாங்களா? அவங்க அப்பாவும் நம்ம உயிரோட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துறாங்க இந்த பேர். பார்க்கர் அந்த சேனலில் உட்காந்துட்டப்பறம் அவர் முகத்தில் ஒரு எம்டினஸ் அவங்களால பார்க்க முடியும். லிட்டரலாக இப்போ இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், எல்லா காசும் இருக்குது, பட் ஒன்றுமே இல்லாத அவன் வந்து உட்காந்துருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து அவன் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் அயன்ஹார்ட் சூட் ரெடி ஆயிடுது. அந்த சூட்டை பவர் அப் பண்ணுற விதமாக ஜெல்மா க்ளோக்லேருந்து எடுத்த அந்த வித்தியாசமான பவரை இந்த மொத்த சூட் மேலேயுமே ஏவி விட அந்த மேஜிக்குங்கிறது இந்த சூட்டை பவர் அப் பண்ணுது. ஆனால் அந்த சூட்டுக்குள்ளே இருக்க நம்ம நேட்டலியை அது வெளியில் தள்ளுது. ஒன்று மேஜிக் இருக்கணும், இல்லை டெக்னாலஜி இருக்கணும் போல். ஸோ அந்த வகையில் உள்ளே இருக்கக்கூடிய நேட் கிட்டத்தட்ட அந்த மேஜிக்கு இம்யூனாக இருக்கான், ஆர் அந்நியமாக இருக்கான். இவ உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேஜிக் அழிச்சிட்ருக்கேன். இதை கொஞ்சம் லேட்டாக தான் ரீதியை புரிச்சுப்பா. ஸோ உள்ளே இருக்க அந்த நேட்டை டக்குன்னு தன்னுடைய லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சூட்டில் இருக்க அந்த நேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளேயே மொத்த மேஜிக்கும் இப்போதைக்கு அந்த நேட்டை கம்ப்ளீட்டாக சாகடிச்சிது. ஸோ நேட் இஸ் கான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, புது சூட்டுன்றீங்க, புது சூட்டுக்கு மேஜிக் இன்டியூஸ் பண்ணணும்னு வேறு சொல்கிறீங்க, உள்ள நேட்டை வச்சுக்கிட்டாடா பண்ணுறது? இல்லை நேட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ, ஐ மீன் லைக் கம்ப்ளீட்லி வித்தியாசமான ஒரு ஏஐ, இது ஒரு காப்பி கூட எடுத்து வச்சுக்க முடியாதா? இல்லை நம்மளுக்கே ஒரு பேசிக்காக அப்படி ஒரு தாட் வருதுல்ல, ஏன் ரீரிக்கு வரல? சத்தியமாக புரியலங்க. இப்போ தான் ரீரி நேட்டை தன்னுடைய ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஹோலோகிராம் அந்த ஏஐயை தன் ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஜேவும் கிட்டத்தட்ட தங்கச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நல்லபடியாக போயிட்டு நினச்சிக்கும் போது நேட்டை கம்ப்ளீட்டாக சாகடிச்சிருவாங்க. ஸோ நேட் இஸ் கான்.
அவ்வளோதான் இந்த எபிசோடு முடியுதுங்க. அயன்ஹார்ட் பெரிய புத்திசாலிக்கிற பற்றி எங்கேயுமே காமிக்க மாட்டேங்கிறாங்களே. ஐ மீன் லிட்டரலாக நாட்டை திரும்ப கொண்டு போகிறதுக்கு பேயோடைய டீமனுடைய டீலிங் போட்டிருக்கான். ஒரு புத்திசாலி பண்ணுற வேலையாங்க அது. வேறு என்னத்தை சொல்கிறது. இந்த 2 எபிசோடும் ஃபில்லர் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். ஃபினல் எபிசோட கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெஃபிஸ்டோ இஸ் ஃபைனலி பேக் ஆன் MCU. அதை பற்றி உங்களுக்கு தாட்ஸ் உங்களுடைய வீசை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் தெரிய விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான ஒரு டெலிவரி பற்றி என்ன தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா